ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஓரியோ பிஸ்கட்டை வச்சு சூப்பரான 4 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அவன் தேவை கிடையாது, அடுப்பு தேவை கிடையாது. நம்ம வீட்டில் ஒரே ஒரு பிஸ்கட் பேக்கெட் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஈஸியாக 5 நிமிஷத்தில் ஒரு ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வாங்க இன்றைக்கி இந்த பிஸ்கட்டை வச்சு என்னென்ன ரெசிபி ரெடி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு நான் ஓரியோவில் வெனிலா க்ரீம் உள்ள பிஸ்கட் 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த பிஸ்கட்டில் இருக்க க்ரீமையும் பிஸ்கட்டையும் தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஒரு பவுலில் பிஸ்கட் போட்டுக்கலாம், இன்னொரு பவுலில் க்ரீமை நம்ம போட்டுப்போம். இப்போ இதே மாதிரி 3 பேக்கெட் பிஸ்கட்டையும் நம்ம பிரித்து எடுத்துப்போம். இப்போ இந்த க்ரீம் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்க பிஸ்கட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். முதல்ல நம்ம ஓரியோ ஸ்டஃப் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த க்ரீம்லேருந்து கொஞ்சமாக நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த க்ரீம் கூட இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் நம்ம 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது போட்டோம்னா டேஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் துருவலை வெறும் பேனில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு அதை கூட இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம மோதகமும் ஒரு ஸ்வீட் ஸ்டஃப்ட் பாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கரண்டி அளவுக்கு பிஸ்கட் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக பாலும் சாக்லேட் சிரப்பும் ஊற்றிக்கலாம். இந்த சாக்லேட் சிரப்பு ஆப்ஷனல் தான். நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம அதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப்டு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு மோல்டிங் இருந்ததுன்னா நம்ம மோல்டிங் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இது நம்ம வழக்கமாக செய்கிற மோதகம் மாதிரி தான். என்ன அதில் நம்ம அரிசி மாவு போட்டு ஆவியில் வேக வச்சு சாப்பிடுவோம். இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு உடனே நம்ம சாப்பிட போகிறோம். இவ்வளோ தான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இதில் மோதகத்துக்கு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஓரம் ஃபுல்லாக இந்த மாவு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க க்ரீமை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பிஸ்கட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஓரியோ பிஸ்கட் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மோதகம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 5 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்காது. இப்போ அடுத்து நம்ம ஸ்டஃப்டு பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே மாவில் கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டையாக தட்டி எடுத்துக்கணும். இதுக்குள்ளே இந்த க்ரீமை நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். க்ரீம் வெளியே தெரியாத அளவுக்கு இதை நல்லா உருட்டி எடுத்துப்போம். இப்போ இதை நல்லா உருட்டி ஒரு உருண்டை ஆக்கிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகான ஒரு ஸ்டஃப்டு பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இதை வச்சு நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி பார்த்துடலாம். இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு பிஸ்கட் தூள் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் விப்பிங் க்ரீம் போட்டிருக்கேன். இது இந்த பிஸ்கட் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதுக்காக தான். இது இல்லைன்னா இது கூட நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம சுற்றி நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட் தூளை இதில் போட்டு 1/4 பாகம் அளவுக்கு ஃபில் பண்ணிப்போம். ஸ்பூனால் நல்லா அந்த மாதிரி அழுத்தி விடணும், அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். மீதம் இருக்க இந்த பிஸ்கட்டில் நம்ம ஓரியோ மவுஸ் கேக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அதில் இந்த பிஸ்கட் தூளை 1/4 பாகம் நிரப்பிக்கலாம். ஸ்பூனால் இதையும் நல்லா அந்த மாதிரி அழுத்தி விடணும். இப்போ இந்த டெசர்ட்டுக்கும் அந்த மவுஸ் கேக் ரெடி பண்ணுறதுக்கும் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். விப்பிங் க்ரீம் நம்மள்ட்ட இல்லைன்னா ஐஸ்கிரீம் இருந்தால் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். ஒரு கண்ணாடி பவுலில் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் போட்டுக்கிறேன். இப்போ இதை விஸ்க் மூலமாக இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிப்போம். இந்த விப்பிங் க்ரீமை இந்த விஸ்க் மூலமாக பீட் பண்ணோம்னா ரொம்பவே டைம் எடுக்கும். நம்மள்ட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அது மூலமாக நம்ம பீட் பண்ணிக்கலாம். அப்படி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெடி பண்ண க்ரீமை இதுக்கு அடுத்த லேயரில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஈக்குவலாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பிஸ்கட் தூளை இந்த மாதிரி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம்.
இது செட் ஆகிற மாதிரி கரண்டினால் நல்லா அதை அழுத்தி விட்டுறணும். இப்போ இதே மாதிரி நம்ம அந்த கண்ணாடி கிளாஸ்லையும் ஃபில் பண்ணிடலாம். க்ரீம் ஃபில் பண்ணிக்கலாம். க்ரீமுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பிஸ்கட் போட்டுக்கலாம். கரண்டினால் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்ருவோம். அப்போ தான் செட் ஆகும். அடுத்த லேயரில் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக நம்ம சாக்லேட் சிரப் வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ திருப்பியும் அடுத்த லேயராக நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பிஸ்கட் தூளை வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இப்போ இது ரெண்டையும் ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது 1 மணி நேரம் நம்ம வச்சுருந்து எடுக்கலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகிருக்கும். ஒரு மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான ஓரியோ டெசர்ட் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட ஓரியோ மவுஸ் கேக்கும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓரியோ பிஸ்கட்டை வச்சு ஒரு ஸ்விஸ் ரோல். இது ரெடி பண்ணுறதுக்கு வெறும் பாலும் ஒரு பேக்கெட் பிஸ்கட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவை கிடையாது. இப்போ அந்த தூள் பண்ண பிஸ்கட்டை வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம க்ரீமை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம் கூட கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதை கரண்டினால் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு க்ரீமியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கட்டை ஒரு ரேப்பிங் ஷீட் அல்லது ஒரு பட்டர் பேப்பர் அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இதில் போட்டு சப்பாத்தி கட்டையினால் நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். இப்போ நல்லா உருட்டினதுக்கப்புறம் இதை 4 பக்கமும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டர் பேப்பரோட சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம குறைஞ்சது 1 மணி நேரம் வச்சுருக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்து இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேக்கெட் பிஸ்கட்டும் கொஞ்சம் பாலும் இருந்தால் போதும். அழகான ரொம்ப டேஸ்டியான ஸ்விஸ் ரோல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓரியோ ஸ்விஸ் ரோல் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ரெசிபி வந்து ஓரியோ மில்க் ஷேக். இதுக்கு வந்து பிஸ்கட் வந்து முழுசாக அந்த மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் சாக்லேட் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் மில்க் ஷேக் ரெடி பண்ணனா நம்ம 4 பிஸ்கட் போட்டால் போதும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு மில்க் ஷேக் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிஸ்கட்டோட அளவு வந்து கூட்டிக்கலாம். இப்போ வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக்கி வச்சுருக்கேன். அந்த பாலை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதுக்கு டெக்கரேஷனுக்கு கிளாஸில் இந்த மாதிரி சாக்லேட் சிரப் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம விருப்பப்பட்டால் ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா விப்பிங் க்ரீம் இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் மூலமாக இந்த மாதிரி நம்ம அதை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்கரேஷனுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் வந்து நம்ம அந்த மாதிரி தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஓரியோ மில்க் ஷேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்ம வந்து அடுப்பு இல்லாமல் அவன் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸ். நீங்களும் இந்த ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதுபோக இந்த ரெசிபீஸ் எல்லாம் குழந்தைங்களோட ஸ்கூல் காம்படிஷனுக்கு வித்தவுட் ஃபயர் குக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஓரியோ பிஸ்கட்டை வச்சு இன்னும் நிறைய ரெசிபீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அடுத்து வர வீடியோக்களில் அதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.